இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியோட ஸ்பெஷலாக வரலட்சுமி நோம்புக்கு வச்சுருந்த அந்த தேங்காவையும் சரியாக கலசத்தில் வச்சுருந்த அரிசியும் என்ன செய்கிறதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க. ஸோ அதை வச்சு தான் பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி நம்ம செய்கிறோம். இது முக்கியமாக எல்லா கிருஷ்ண ஜெயந்திக்குமே அந்த வரலட்சுமி நோம்புக்கு வச்சுருந்ததை வச்சு செய்வாங்க. அது எப்படி சிம்பிளான மெத்தடில் சூப்பராக செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் துருவில் சேர்த்துப்போம். தேங்காய்க்கு வந்து பின்னாடி இருக்க அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் நீக்கிட்டு செய்யுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வந்து அந்த ஈரப்பதம் லேசாக போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்பவும் கலர் மாறிடக்கூடாது. இது வறுக்கிறப்போ ஸ்டவ் எப்போவுமே ஒரு மிதமான சூட்லேயே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கருகாமல் எல்லா பக்கமும் நல்லா வந்து வறுபட்டு வரும். இப்போது வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். அதே பேனில் நம்ம 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம். நம்ம தான் ஊற வச்சு அரைச்சி எடுத்துவோம் இல்லைங்களா, அந்த ஈரமான அரிசி மாவு தான். ஏன்னா அந்த ஈரப்பதம் லேசாக போகிறதுக்காக லேசாக மட்டும் வறுத்துக்கிட்டால் போதும். நம்ம இல்லை நீங்கள் வீட்டிலே வச்சுருக்க பச்சரிசி மாவு கொழுக்கட்டை மாவு எதுவாக இருந்தாலும் ஓகே. பட் அதுக்கு வரலட்சுமி நோம்புக்கு வச்சுருந்த அந்த அரிசியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் அதே அரிசி மாவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதனால லேசாக வறுபடட்டும். அந்த ஈரப்பதம் மட்டும் கொஞ்சம் போய் நல்லா இந்த உதிரி உதிரியாக வர அளவுக்கு ஆனால் போதுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். அதே பேனில் நான் வந்து 1.25 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். தித்திப்பு இன்னும் நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து 2 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போது வெல்லம் கரையிற அளவுக்கு நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் 2 கப் வெல்லம் எடுக்கிறதா இருந்தால் 2.5-3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது வெல்லம் நல்லா கரைஞ்சி வரும். எந்த பாகுபதம் எதுவுமே கிடையாதுங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஏற்றி நல்ல வெல்லத்தை எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா இந்த அளவுக்கு வந்து கொதித்து வரணும். ஏன்னா லேசாக அந்த பச்சை வாடை இருக்கும், அதெல்லாம் போயிடும். நல்லா கொதிச்சதுமே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம கொதிக்க வச்சுருந்த வெல்லத்தை எல்லாத்தையும் ஒரு சன்னி வச்சு வடிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த தூசி மண் கண்டிப்பாக இருக்கும். இல்லை நீங்கள் சுத்தமான வெல்லம் தான், எங்களுக்கு அந்த எதுவுமே இருக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம வந்து வடிச்சிருவோம். பாருங்களா எவ்வளோ தூசி, அந்த மேலே அந்த கரும்போட சக்கை அதெல்லாம் இருக்கும். இப்போ இதை வந்து எடுத்து ஓரம் வச்சலாம். இந்த வெள்ளைப்பாகை 1/2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இல்லை உங்களுக்கு கருப்பு எள்ளு மட்டும் போதும்னாலும் ஓகே. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோங்களா தேங்காய் துருவலை, அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க பார்த்து. இது கூடவே ஒரு சிட்டிக்கு உப்பு. எந்த இனிப்பு பதார்த்தமாக இருந்தாலும் அந்த உப்பு சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுப்போம். ஏன்னா உப்பு அந்த எல்லாமே எல்லாத்தோடும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ இது கூட நம்ம வடித்து வச்சுருந்தோங்களா வெள்ளை தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கணும். மொத்தமாக ஒரேடியாக சேர்த்துடாதீங்க. நல்லா விஸ்கு வச்சு கலக்கிக்கலாம். இல்லை நீங்கள் கரண்டி வச்சு கலக்கிறதுனாலும் உங்களோட விருப்பம்தான். ஆனால் விஸ்கு வச்சு கலக்கும் போது உங்களுக்கு வந்து கட்டி எதுவும் இருக்காது. கட்டிகளெல்லாம் உடஞ்சி நல்லாவே இருக்கும் மாவு. இன்னும் கொஞ்சம் வெள்ளை தண்ணியை ஊற்றி நம்ம எடுத்து ஊற்றினா தோசை மாவு பதத்துக்கு இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் திக்கா அந்த பதத்துக்கு இருக்கணுங்க. முக்கியமான விஷயமே இது. நல்லா கலக்கியாச்சு. இப்போ எடுத்து விட்டு பார்த்தோன்னா கரண்டியால் எடுத்திங்கன்னா நல்லா இந்த தோசை மாவு எடுக்கிற பதம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணும். கரண்டியால் எடுக்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். எடுத்து ஊற்றும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு இட்லி வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு குட்டி வாழை எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன கப் சைஸ் கட் பண்ணிப்போம். ஏன்னா வாழை தண்ணியில் வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம வச்சு வேக வைக்கிறதுக்கு வாழையில் வேகும் போது வாசனை கமகமன்னு சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 6-7 இலையை கட் பண்ணி அதில் கரெக்டாக வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கிங் எடுத்துப்போம். ஏன்னா வாழை இலை கத்தியில் நம்ம கட் பண்ணால் கரெக்டாக வராது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கத்தி வச்சு நீங்கள் ஜஸ்ட் மார்க்கிங் பண்ணிட்டீங்கன்னா கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தெரிஞ்சுங்களா மார்க்கிங்கோடது. இதில் நம்ம வந்து கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிக்கலாம். எடுத்த இலை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வைக்கும் போது கொஞ்சம் அந்த விரைச்சிட்டு இருக்கும். அப்படின்னா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நான் சுடு தண்ணியில் போட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போது சின்ன குழிக்கரண்டியில் கரெக்டாக அந்த எல்லைக்குள்ளே வந்து அளவாக ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா அப்போ தான் மாவு வந்து கரெக்டாக அதுக்குள்ளே மட்டும், இல்லை ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிட்டு வெளியிலலாம் வந்துடும், நல்லா இருக்காது. நீங்கள் இலையை வந்து தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு வைக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அந்த மாதிரி ஊற்றுனோடனே இலைக்குள்ளே வந்து இறங்கிடும் மாவு ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி அளவாக எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது நல்லா வெந்திருக்கு, ஆவி சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இனிப்பு இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது கிருஷ்ண ஜெயந்திக்குன்னு செய்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அது தெரியறதில்ல. மெயினாக இந்த வரலட்சுமி நோம்புக்கு வச்ச தேங்காவை வச்சு என்ன செய்கிறதுன்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் விஷயத்த அதுக்காக தான் அந்த காலத்தில் செஞ்சாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நிஜமாகவே டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பார்க்கறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டுமே ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.